ரெட்ரோ ஆன்மீகம் வழங்கும் புத்தாண்டு பலன்கள் 2026. சூரியன் சனி செவ்வாய் இவர்கள் எல்லாம் இருக்கும் காலத்துல மிக கவனமாக இருக்கணும். இனி நீங்க அதிகாரத்துல செலுத்தக்கூடிய காலம், மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்க என்ன எஃபர்ட் போட்டீங்களோ அதுக்கான 100% ரிசல்ட் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நிம்மதியா இருக்கக்கூடிய வாய்ப்பு, இது வரைக்கும் விட்ட கண்ணீருக்கெல்லாம் ஒரு பதில் கிடைக்க போகுது. விபரீத ராஜயோகம் அப்படின்னு ஒரு சமாச்சாரம் இருக்கு. பயங்கரமா கொட்டும் அப்படிங்கக்கூடிய அர்த்தமும் இருக்கு. பொதுவா 2026 அமேசிங்கா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, ரெட்ரோ ஆன்மீகம் வழங்கும் புத்தாண்டு பலன்கள் 2026. வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமா இருக்கு, வருஷம் போகுது, மாசம் போகுது, நாளும் போகுது, ஆனா கஷ்டம் மட்டும் போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பல ராசிக்காரர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் சொன்னீங்கன்னா உங்களோட வாழ்க்கை சரியாயிடும் அப்படின்னு 2025 நிறைய சொல்லியிருந்தீங்க. அதை கேட்டு நிறைய பேரோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்களும் இருந்துச்சு. அதே போல இந்த 2026லயும் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகுது? கன்னிராசிக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்கு சார்? பொதுவாகவே கன்னிராசிக்கு குருவனுடைய பார்வையை வச்சு, குருவனுடைய ஸ்திதியை வச்சு எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாலும், என்னுடைய பார்வையில கன்னிராசிக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ப்ரிடிக்ஷன் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். செய்யும் தொழில்ல, கடன்ல, உடல் ஆரோக்கியத்துல இதெல்லாம் இருந்தாலும் பயணத்துல கவனமாக இருக்கணும். தொழில் செய்யும் போது பார்ட்னர்கிட்ட ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். பார்ட்னருங்கிறது தொழில் மட்டுமே இல்லை, பிஸ்னஸ் பார்ட்னர் மட்டுமே பார்ட்னர் இல்லை, லைஃப் பார்ட்னர் கூட பார்ட்னர் தான். ஆகவே கணவன் மனைவி உறவுல மிக கவனமாக இருக்கணும். ஏன்னு சொன்னீங்கன்னா, 7ஆம் இடத்துல உள்ள வக்ர சனியும் 7ஆம் இடத்துல செவ்வாயும் சேரப்போகிறார், சூரியனும் சேரப்போகிறார். சமசப்தம பார்வையை உங்க ராசியை பார்க்க போறாங்க. ஆகவே திருமண வாழ்க்கையில பிரிவுகள் வர்றதுக்கும், தேவையில்லாத சண்டைகள் சச்சரவுகள் வர்றதுக்கும், ஏன் திருமண பொருத்தம் பார்க்கும்போது பொருத்தம் நிதானமாக பார்க்கணும், நேரில் போய் விசாரிக்கணும், அந்த பயோடேட்டெல்லாம் கரெக்டா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி வீடு வாங்குறீங்க, வாகனங்கள் வாங்குறீங்க, கடன் வாங்கி வாங்கினா கூட நிதானமாக அந்த சொத்து விவரத்தை தெரிஞ்சு பண்ணுங்க. உங்களுக்கு அந்த சனி செவ்வாய் இருக்கும் காலத்தில் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை படிங்க. எங்கள் செக்ரட்டரி சொல்லுவாங்க சார், என் பிஏ சொல்லுவாங்க, நான் சொன்ன இடத்துல சைன் பண்ணேன்னு நீங்கள் நினைக்காம தயவு செஞ்சு அதை நல்லா படித்து பாருங்கள். அதில் ஏதாவது புது கிளாஸ், புது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டிருக்கா, ஏன் நீங்கள் வீடு கட்டும்போதே கான்ட்ராக்டர் புதுசாக ஏதாவது கிளாஸ் சேர்த்துருக்காரா அப்படிங்கிறத பார்க்குறீங்க. அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கறதோ, புத்தி சொல்கிறதோ, பிள்ளைங்க விஷயத்தில் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் எதுவும் அட்வைஸ் கொடுத்து வெளிநாடோ வெளி மாநிலமோ இல்லை இங்கேயே படிக்கிறதுக்கு அவங்களுக்கு உண்டான அந்த வகுப்புகளோ தேர்ந்தெடுக்க வேண்டாம். இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படிங்கிறத குருவை வச்சு மட்டுமே முடிவு பண்ண முடியாது. ஆனால் அதே நேரத்தில் குரு உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய ஸ்திதிகள் பார்க்கணும். ஆகவே இதற்கு சுப பலன்கள் அதிகமாக வரணும்னா என்ன பண்ணணும்? திருவெண்காடு அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு அகோர மூர்த்திக்கும் புத பகவானுக்கும் காலையில் 10 மணிக்கு போங்க. அங்கே நல்ல பசும்பால் விற்பாங்க, கோயில் உள்ள கருவறையிலேயே விற்பாங்க. அந்த பசும்பால் வாங்கி உங்கள் கையால் சுவாமிக்கு கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி இந்த அர்ச்சனைகள், இந்த பிரசாதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதையே வச்சுட்டு சிதம்பரம் தில்லை காளி கோவிலுக்கு வந்து காளி வழிபாடு செய்யுங்க. செவ்வாய் சனி சேரும் காலத்தில் காளி வழிபாடு செய்தால் மலை போல வர்ற பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். பயணத்தில் மிக கவனமாக பயணம் செய்யும் போது சுப பயணமாக அமையும். வேற என்னங்க, கவனமாக இருங்க, வெற்றி பெறுங்க, வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். சந்தோஷம் சார். ஜீவிதா மேம், நீங்க சொல்லுங்க, கன்னிராசிக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்கு, எப்படி இருக்க போகுது? கன்னிராசிக்காரங்க ஆல்ரெடி லைஃப்ல வாழ்ந்து கெட்டு திரும்பவும் நல்லபடியாக வாழக்கூடிய ஒரு அமைப்புக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் கன்னிராசியை சொல்லணும். அந்த முயற்சி அது எப்படி அப்படின்னா, எங்க உருள்றோன்னு ஒன்று இருக்கு. கோயில் வாசலை உருள்றோமா, பைப் வாசலை உருள்றோமான்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, யார் நம்பி இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப கவனம். கன்னிக்கு வந்து யாராவது புகழ்ந்தால் ரொம்ப பிடிக்கும், ஆனால் கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
கேட்டுக்கிறீங்க, எந்த மாதிரி கேட்டுக்கிறீங்க? ஏன்னா ஒரு விஷயத்த ஆல்ரெடி கன்னி வந்து பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கக்கூடியவங்க. ஆல்ரெடி ஒரு விஷயத்த முடிவு பண்ணிவிட்டு டெசிஷன் எடுத்து வச்சுட்டு சஜஷனாக ஒவ்வொருத்தங்கள்ட்ட போய் கேட்டுட்டு கரெக்டான தப்பான டெசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது கன்னி ரொம்ப தெளிவாக அழகாக பண்ணும். ஏன்னா அங்கே லாஜிக் மட்டுமே வேலை பார்த்துட்டு இருக்குது கன்னிக்கு. எமோஷன்ஸும் கொஞ்சம் வேலை பார்க்கணும், எமோஷனோட கொஞ்சம் கனெக்ட் ஆகணும். வீடுன்னு வரப்போ எமோஷனல் கனெக்டிவிட்டி டோட்டல் 0 அப்படின்னா நம்ம சொல்லலாம். இல்லையே நான் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கேனே, லாஜிக்கலாகவே பேசுகிறது, என்னுடைய லைஃப் பார்ட்னருக்கு நான் எல்லாமே கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே என்ன வேணும்? அவங்க ஏன்னா உங்களோட எம்ப்ளாயா கிடையாது இல்லையா? உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களோட சரிசமமாக இருக்கும் பொழுது உங்களோட எமோஷன்ஸ் எங்கே போய் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க? எமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கன்னி டோட்டலாக மறந்துடுது. டியூட்டி ஓரியன்டாக போகும் பொழுது சில விஷயங்கள், ஏன்னா இதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்கன்னே முதல் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்கன்னு சொன்னால் கூட கன்னி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது புதன் எல்லாமே லாஜிக்காகவே யோசிச்சுட்டு எல்லாமே நான் கரெக்டாக பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான். உங்களுடைய நரம்பில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும், உங்களுடைய ஃபோக்கஸில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ரொம்ப எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆகும், நீங்களும் மற்றவங்களோட எனர்ஜி ட்ரெயின் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில கன்னி ராசிக்காரங்கள் ரியல் எஸ்டேட்குள்ளே போகலாம், தப்பு கிடையாது. க்ரோத் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லா வரக்கூடிய ஒரு அமைப்பு. எங்கே அப்படின்னா எத்திக்ஸோடு இருந்தீங்க அப்படின்னா வரும். உங்களுக்கு யாரெல்லாம் உதவி பண்ணுறாங்களோ கன்னிக்கு ஒரு அமைப்பு உண்டு. நன்றி மறக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம், அது வந்து நன்றி கடந்து போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு உதவி பண்ணும் பொழுது அவங்க உங்களுக்கு தேவைப்படுறாங்க. அப்படியே உதவி செஞ்சவங்களை அங்கேயே விட்டுட்டு அடுத்த நிலைக்கு கடந்து போகும் பொழுது சனி அங்கே வந்து நிற்கும். சனி வந்து சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கும். செவ்வாய் கன்னிக்கிட்ட இருக்குது அப்படின்னாலே கடலும் வத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடல் வத்தாமல் பார்த்துக்கணும். கடலும் வத்தும்னா என்ன? உங்கள் கையிலேருந்து எல்லாமே சுழண்டி அடிச்சுட்டு திரும்ப போகக்கூடிய ஒரு அமைப்பு. சரியான ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னா, நியாயமாக இல்லை அப்படின்னா, டிசிப்ளின்டாக இல்லை அப்படின்னா, எத்திக்ஸோட டிசிப்ளினோட எந்த கன்னி இருந்தாலும் வாழ்வில் முன்னேற்றம். அப்போது சுற்றி என்ன விஷயங்கள் நடக்குதுங்கிறது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அனலைஸ் பண்ணணும், எமோஷ்னல் கனெக்டோட அப்படிங்கிறது தான் கன்னிக்கு. வித்யா கார்த்திக் மேம், நீங்கள் சொல்லுங்கள், கன்னி ராசிக்கு 2026 எப்படி இருக்கு? கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா சூப்பராக இருக்கு. இருக்கிற எல்லா ராசிலையும் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த தடவை ரொம்ப ஜாக்பாட் அடிக்க போகுது, ஜாலியாக இருக்க போகிறீங்க. கெத்த காலை தூக்கிட்டு நடக்கக்கூடிய ராசி கன்னி ராசி தான் இந்த தடவை. என்னதான் வந்து அப்படியே 7ஆம் இடத்துல உட்காந்து உங்களுக்கு சனி பார்வை செய்தாலும் இந்த இடத்துல 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவோடைய அமைப்பு ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியடை கிரியேட் பண்ணி கொடுக்கும். எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி 2ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கும்போது அந்த டைம் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். அந்த மாதிரி கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கவலைகள் எல்லாம் மறக்க போகுது. கெத்தா இருப்பீங்கன்னா எப்போ இருப்பீங்க? எல்லாம் கிடைச்சா தானே கெத்தா இருப்பீங்க. அது மாதிரி எல்லாமே கிடைக்க போகுது. நிறைய கன்னிராசிக்காரர்களுடைய குழந்தைகள் வேலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் என் பிள்ளை வேலைக்கே போகல, அது பண்ணல இது பண்ணலன்னு யோசிச்சிங்கன்னா பிப்ரவரியிலேருந்து ஆல்மோஸ்ட் அதுக்கான வாய்ப்பெல்லாம் தெரிஞ்சு கன்னிராசிக்காரர்களுக்கான பிள்ளைகள் வேலைக்கு போவாங்க. அதே மாதிரி நிறைய கன்னிராசி குழந்தைங்க காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஜெயிப்பீங்க. நிறைய பேருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடமே அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயம். நிறைய கன்னிராசிக்காரங்க இந்த அரசியல்வாதிகளை பார்ப்பீங்க, அரசியலை போய் ஜாயின் பண்ணுவீங்க, அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஜொலிப்பீங்க. பெரிய பெரிய மனிதருடைய பழக்க வழக்கம் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடம் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம், அது காலபுருஷனுடைய 10ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகுது. 5-10 கனெக்ட் ஆகி இங்கே 11ஆம் இடம். அப்படிலாம் பார்த்தோன்னா வாவ் ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட் கன்னிராசிக்காரர்களுக்கு. கவலைகள் எல்லாம் மறக்கக்கூடிய நிறைய பேர் வீட்டில் டும் சத்தம் கேட்கும். கன்னிராசிக்காரர்களுடைய வீட்டில் உங்களுடைய தங்கச்சி அக்கா தம்பி அண்ணன் யாருக்காவது திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு உங்களுக்கே வரன் பார்த்துட்டே இருக்கீங்க, கிடைக்கவே இல்லைன்னா வரன் அமையறதுக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. ஆனால் இந்த தடவை வரன் செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஜாதகத்தெல்லாம் பார்க்கணும். ஒரு விஷயம் மட்டும் ஆணித்தனமாக சொல்கிறேன், நிறைய பேர் அவங்கவுங்க பார்வையை சொன்னாங்க. இருந்தாலும் கன்னிராசி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் சனிக்கு குருவோட பார்வை, அதுக்கு முன்னாடி சனி, அதுக்கப்புறம் கொஞ்சம் வக்ரமும் ஆக போகிறாரு. முதல் ஒரு 3, 4, 5 மாதங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த கண்டக சனி பெருசாக ஏதாவது பண்ணுமானா பெருசாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா குரு ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சுட்டு இருக்காரு. அதனால பெருசாக கவலைப்பட்டுக்க வேணாம். பட் இரவு நேர பயணத்தை அறவே தவிர்த்துருங்க. பார்ட்னர்ஷிப்பில் மிகுந்த கவனம் தேவை. இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை போகிறது, இன்னொரு வேலையை விட்டு இந்த வேலைக்கு வருதுன்ற மாதிரி சும்மா வேலையில் வந்து 2-3 ஜாப் மாறுறதுக்கான வாய்ப்பு, 2-3 விஷயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, நிறைய முயற்சிகள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்பெல்லாம் கன்னிராசிக்காரர்கள் இருக்குது. 3ஆம் இடம் இழுக்க போது நிறைய டிராவல் பண்ணுவீங்க, நிறைய டிரான்சிட் நடந்துகிட்டே இருக்கும், நிறைய டேட்டா கிடைக்கும், நிறைய டாக்குமெண்ட் வந்து நீங்கள் பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. சூப்பராக இருக்குது. கன்னிராசிக்காரங்களுக்கு பெருசாக கவலையப்பட்டுக்க வேணாம். முடிஞ்சால் சென்னையில் இருக்கீங்கன்னா அஷ்டலட்சுமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க, பெசனாரில் கூட அம்பாவை போய் பார்த்துட்டு வாங்க. அப்படி இல்லை நீங்கள் வேறு இடத்துல இருக்கீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும்
நீங்க வீட்டுல விளக்கேற்றும் போது கல்கண்டு போட்டு விளக்கேற்றுங்க. அதுவே கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பண வரவை கொண்டு வந்து கொடுக்கும். அரிஷ்ணாமன் சார், நீங்க சொல்லுங்க, கன்னிராசிக்கு 2026 என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? நம்பர் 1 ராசி 2026னா கண்டிப்பா கன்னிதான். ரிமார்க்கபிள் இயர். அதுதான் உண்மை. ஏன்னா லாபஸ்தானத்துல குரு வர்றது பெரிய பெரிய பதவிகளை கொடுக்கும். அதுக்கும் மேல சொன்னா ப்ரொஃபஸர் உத்தியோகம் நிறைய பேருக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு பிஹெச்டி சப்மிட் பண்ணியிருக்கீங்க, தீசிஸ் சப்மிட் பண்ணியிருக்கீங்க, டாக்டரேட் கிடைக்குமா, இந்த மாதிரி பல சமாச்சாரங்கள் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா நடக்கும். கடல் கடந்து படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அற்புதமான ஒரு ஆண்டாக கண்டிப்பா 2026 இருக்க போகுது. நீங்க இஷ்டப்பட்ட, அதாவது பிடிச்ச சீட்டு, பிடிச்ச காலேஜ், போட்டித் தேர்வுகள்ல அபார வெற்றி, யூபிஎஸ்சி, சிவில் சர்வீசஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோக்கல்ல இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி, குரூப்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் டெட் எக்ஸாம்லாம் எழுதுறீங்க, அவளுக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமேசிங்கான ஒரு ஆண்டாக கன்னி ராசி நண்பர்களுக்கு இருப்பாரு. ஒரு ஆங்கிள் இது. இன்னொரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப தடையாயிட்டு இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோங்கன்னா கண்டிப்பா நடக்கும். நிறைய பேருக்கு மாத்துருக்காரகன் அம்மாவோட சைட்ல இருந்து சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அமேசிங்கா இருக்கு. அதே மாதிரி வீட்டுல யார மூத்த அக்கா இருக்காங்களோ அவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேருக்கு மனமாற்றம் ஏற்படும். ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், 2-3 தடவை ட்ரை பண்றோம், தடை மேல தடையா இருக்கு, ஒரு விஷயம் முடிய மாட்டேங்குதுன்னா இப்ப என்னன்னா நிறைய விஷயங்கள் தானாக நடக்கும். தானாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா லாபஸ்தானத்துல நல்ல கிரகங்கள் இருக்கும் போது நடக்கும். அதாவது எல்லா கிரகத்துக்கும் பலன் கொடுக்கறதுங்கிறது நாராயணன் பெருமாளுடைய வழிபாடு செய்ய செய்ய கன்னிராசி நண்பர்களுக்கு நல்ல மாற்றங்கள். எப்படி? நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை பிடிச்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது பெரிய ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் கன்னிராசி நண்பர்களுக்கு. அதுவும் பெண்களுக்கும் சரி, ஃபேமிலி லைஃபும் சரி, குழந்தை பிராப்தமும் சரி, ஓவராலா 360 டிகிரி ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 2026 அமேசிங்கா இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் 95% உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும் 2026. ஆல் தி வெரி பெஸ்ட். சூப்பர் சார். கன்னிராசிக்கு எல்லாருமே வந்து கொஞ்சமாக பார்த்து இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கன்னிராசிக்காரர்கள் இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.